த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் த கோட் படம் வந்து பார்த்தங்க. படம் வந்து வேற லெவல். தமிழ் சினிமாவுக்கு இப்படி ஒரு டைரக்டர் நிச்சயம் வேணும். ஏன் அப்படின்னா வெங்கட் பிரபுவோட கற்பனை திறன் அவ்வளவு அதிகமாக இருந்தது. அவரோட மாநாடு படம் நம்மளாம் யூகிக்கவே முடியாத ஒரு திரைக்கதை வெங்கட் பிரபு கொடுத்துருப்பார். அதுக்கு முந்தைய படங்கள் எப்படி கொடுத்திருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. மாநாடு படம் அறிவுபூர்வமாக ஒவ்வொரு காட்சியும் செதுக்கியிருப்பார். அதே மாதிரி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் த விஜய் படத்துக்கு அவ்வளவு நுணுக்கமாக ஒவ்வொரு காட்சியும் நம்மளை இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யூகிக்க முடியாத சில விஷயங்களில் புகுத்துனதில் வெங்கட் பிரபுவுக்கு கிளாப்ஸ் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு திரைக்கதை அவ்வளவு ஸ்பீடு. 3 மணி நேரம் படம் போனதே தெரியல. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் யாரெல்லாம் பாராட்டலாம் அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்ட் போகும். விஜய் விஜய் விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். ஸ்னேகா, லைலா, ஒவ்வொருத்தரோட காட்சியவும் நம்ம ஒரு விஜய் படம் மாதிரி இல்லாமல் மற்ற ஆர்டிஸ்ட் வரக்கூடிய காட்சியவும் வெங்கட் பிரபு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் அப்படிங்கிறது தெரியல. இந்த படத்தில் சூப்பராக ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் அதோட வேல்யூ தெரிஞ்சு காட்சியை அமைச்சிருந்தது தான் படத்துக்கு ஒரு கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருமே சரி, பிரேம்ஜியோட கேரக்டரும் சரி, படத்தில் அவ்வளவு அழகாக இதுக்கு முன்னாடி உள்ள படம் மாதிரி இல்லாமல் இந்த படம் இருந்தது தான் வெங்கட் பிரபுவோட ஒரு மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியத்தை இதில் புகுத்துறதுனால இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எல்லா ரசிகர்களுக்கும். தியேட்டரில் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்தை நம்ம கொண்டாட தவறி இருப்போம். ஆனால் இந்த படம் நிச்சயம் கொண்டாட நம்மளை வச்சிரும். கேப்டன் விஜயகாந்த் வர காட்சி தியேட்டரில் அப்படியே திரையை தீ பிடிக்கிற மாதிரி சீன் வச்சது தான் வெங்கட் பிரபு ஒரு மாசான ஒரு டைரக்டர் அப்படிங்கிற ஒரு நேம் லிஸ்ட்டில் அவரோட பேர் தான் இப்போ ஃபஸ்ட்டு இடத்துக்கு போகும். ஒவ்வொரு காட்சியும் வேற வேற மாதிரி ரசிகர்களோட தீனிக்கு தகுந்த மாதிரி காட்சி அமைச்சிருக்கிறது வெங்கட் பிரபு. யுவனோட மியூசிக்கை ஒவ்வொருத்தரும் படம் வர்றதுக்கு முன்னாடி கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் யுவன் மியூசிக் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். ஏன்னா காட்சி ஒவ்வொரு காட்சிக்கு யுவனோட மியூசிக் ரொம்ப உதவி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் தீனி கிடையாதுங்க, எல்லா ஆடியன்ஸுக்கும் இது ஒரு மிகப்பெரிய தீனி தான் அப்படிங்கிறதுல